SFTPக்கு நம்ம ஏற்கனவே யூசர் கிரியேட் பண்ணியாச்சு. இப்போ குரூப் கிரியேட் பண்ணணும். குரூப் add -g ஒரு 10,000 செட் பண்றேன். SFTP யூசர், அதாவது இது கொடுக்கணும் அவசியம் கிடையாது. இது கொடுத்துட்டோம்னா அதாவது 10,000 இருக்கக்கூடிய குரூப் ஐடி வந்து SFTP யூசர்ஸ் நம்ம வச்சிருக்கோம். இது கொடுக்கலன்னா டிஃபால்ட்டா என்ன குரூப் ஐடி இருக்கோ அதை எடுத்துக்கணும். நம்ம வந்து இப்படியும் கொடுத்துக்கலாம், இல்ல டைரக்டா குரூப் ஆட் SFTP யூசர்னு கொடுத்துக்கலாம். நான் வந்து குரூப் ஆட் -g 10,000 SFTP யூசர்னு கொடுக்குறேன். ஒரு குரூப் கிரியேட் பண்ணியாச்சு. நம்ம யூசர் மாட் -g SFTP யூசர்ஸ் SFTP user 1. இப்போ grep SFTP user 1/etc group. இப்போ பாருங்க SFTP யூசர் இருக்காங்க. அதே மாதிரி SFTP யூசர்ஸ் 1 வந்து SFTP யூசர்ஸ்ங்கிற குரூப்லயும் ஆட் பண்ணிட்டோம். இப்போ இவங்களுக்கு வந்து ஒரு ஹோம் டைரக்டரி கிரியேட் பண்ணணும். ஹோம் டைரக்டரி நம்ம எங்க கிரியேட் பண்ணலாம் பாத்தீங்கன்னா /homeலயே கிரியேட் பண்ணக்கூடாது. ஏன்னா /home வந்து மற்ற யூசருக்கும் உள்ள காமன் ஹோம் டைரக்டரி. அதனால SFTP யூசருக்கு நம்ம செப்பரேட்டா ஒரு ஹோம் டைரக்டரி கிரியேட் பண்ணிக்கலாம். mkdir/data இப்படியும் வச்சுக்கலாம். இல்ல என்ன நேம் வேணாலும் இங்க கொடுத்துக்கலாம். நான் SFTPக்கு காண்டி SFTP அப்படின்னு ஒரு டைரக்டரி கிரியேட் பண்றேன். அதே மாதிரி mkdir-p SFTP எந்த யூசர் கிரியேட் பண்ண போறோம் பாருங்க. SFTP யூசர் 1 அவங்களுடைய ஹோம் டைரக்டரி தான். இந்த SFTP யூசர் 1 கூடிய ஹோம் டைரக்டரி இனிமேல் இதுதான் இருக்கும். இப்போ நான் என்டர் அடிச்சிருந்தேன். அதே மாதிரி இந்த டைரக்டரிக்குள்ள பெர்மிஷன் செக் பண்ணி பாருங்க. SFTP யூசர் ஹோம் பார்த்தீங்கன்னா ரூட்டா இருக்கும். நம்ம இதை இப்போ சேஞ்ச் பண்ண போறோம். chown SFTP யூசர் 1 SFTP நம்ம குரூப்ஸ் நம்ம வச்சிருக்கோம். நம்ம குரூப்ஸ் கொடுத்துடலாம். /SFTP user 1 home. சமோ சேஞ்ச் பண்ணியாச்சு. இந்த ஹோம்ங்கற டைரக்டரிக்கு வந்து ஓனர் பாத்தீங்கன்னா SFTP user 1, அதோட குரூப் பாத்தீங்கன்னா SFTP users னு வச்சாச்சு. இப்போ நம்ம கான்ஃபிகரேஷன் ஃபைல்ல போய் சேஞ்சஸ் பண்ணலாம். vi/etc/sshd. அதாவது நம்ம ஏற்கனவே சொன்னோம் SFTP வந்து நம்ம SSH daemons தான் ரன் பண்ணுது. அதனால SFTP சம்பந்தமா ஏதாவது கான்ஃபிகரேஷன் நீங்க சேஞ்ச் பண்ணனும் பாத்தீங்கன்னா sshd_config ஃபைல தான் மாடிஃபிகேஷன் பண்ணனும். இப்போ இதுல போய்ட்டு டைரக்டா shift g அமுக்குங்க. கடைசி லாஸ்ட் பேஜ் போறீங்க. லாஸ்ட் பேஜ் போய்ட்டீங்கன்னா ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கு, சப் சிஸ்டம்னு இருக்கு. இந்த சப் சிஸ்டமை ஒரு காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். y அமுக்குனீங்கன்னா காப்பி ஆகும், p அமுக்குனீங்கன்னா பேஸ்ட் ஆகும். ஃபர்ஸ்ட் லைன் வந்து கமெண்ட் பண்ணிக்கிறேன். கமெண்ட் பண்ணிட்டு இதை நான் வந்து டெலீட் பண்ண போறேன். இப்போ பாருங்க, இதுல சின்ன மாடிஃபிகேஷன் பண்ணுவோம். internal_SFTP-d/home இதை மாடிஃபிகேஷன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கீழே வாங்க. இங்க மேட்ச் அந்த யூசர் இருக்குல்ல, அதுக்கு பக்கத்துல திரும்பி ஒரு கிரியேட் பண்ணுவோம். மேட்ச் group SFTP users. அதாவது SFTP users யாரெல்லாம் இந்த குரூப்ல உள்ளவங்க என்ன பண்ண போறோம்னா chroot டைரக்டரி, அவங்களுடைய டைரக்டரி எங்கன்னா SFTP நம்ம ஏற்கனவே கிரியேட் பண்ணோம்ல /SFTP அதுதான் அவங்களுடைய டைரக்டரி. %user எந்த யூசர் இருந்தாலும் அந்த SFTP குரூப்ல உள்ள யூசருக்கு அவங்களுடைய ஹோம் டைரக்டரி வந்து /SFTP அதுக்குள்ள தான் அவங்களுடைய ஹோம் டைரக்டரி இருக்கணும் நம்ம செட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம சேவ் பண்ணிக்கலாம். சேவ் பண்றேன். நம்ம கான்ஃபிகரேஷன் ஃபைல மாடிஃபிகேஷன் பண்ணனால ரீஸ்டார்ட் பண்ணனும். ரீஸ்டார்ட் sshd சர்வீஸ் ரீஸ்டார்ட் பண்ணிட்டோம். systemctl status sshd. இப்போ நான் திரும்பி இப்போ லாகின் பண்றேன். நோட் 1 SFTP user 1 at நம்ம சர்வர் நேம் போட்டுருக்கோம். அதாவது IP அட்ரஸ், பாஸ்வேர்ட் அடிக்கிறேன். கனெக்டட் டு நம்ம சர்வர் வந்துட்டு இப்போ பாருங்க pwd பாருங்க /home மாறிட்டு ls-l ஒரு ஃபைலுமே இருக்காது. அதே மாதிரி cd/etc no such files are directory. இதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னா /etc லொகேஷன் போக முடிஞ்சி, /var லொகேஷன் போக முடிஞ்சி, இனிமேல் எந்த லொகேஷனுமே போக முடியாது. அவங்களால அவங்களுடைய ஹோம் டைரக்டரியில மட்டும்தான்
ஃபைல்ஸ் கிரியேட் பண்ணி ஒர்க் பண்ண முடியும். இப்போ பாருங்கள் ls-l. ஓகே, இப்போ பார்த்துட்டோம்னா அவங்களுடைய லோக்கல் ஹோஸ்ட்டில் இந்த ஃபைல் 1 ஃபைல் 2 ஃபைல் 3 இருக்குது. இதை அவங்க டவுன்லோட் பண்ணணும்னு நினச்சிட்டாங்கன்னா பண்ணிக்கலாம். புட் ஃபைல் 1 புட் ஃபைல் 2. அதே மாதிரி இப்போ LCD டேட்டா இந்த லொக்கேஷனுக்குள்ளே போகிறாங்க. அதாவது LCDனா நம்ம சொன்ன மாதிரி லோக்கல் ஹோஸ்ட்டில் இந்த டேட்டா லொக்கேஷன் போகிறாங்க. ls-l கொடுக்குறாங்க. இப்போ இதில் உள்ள டேட்டா 1 டேட்டா 2 டேட்டா 3 ஃபைல் வேணும்னு நினச்சிட்டாங்கன்னா புட் எம்புட் கொடுத்துக்கலாம். எம்புட் ஸ்டார் 3 ஃபைலும் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அப்லோட் பண்ணிட்டாங்க. அதாவது லோக்கல் ஹோஸ்ட்லேருந்து SFTP சர்வரில். இப்போ செக் பண்ணி பாருங்கள். CD ஹோம் SFTP இதில் ஒன்றுமே இருக்காது. அவங்களோட ஏற்கனவே என்ன ஃபைல்ஸ் இருந்துச்சோ அந்த ஃபைல் மட்டும் தான் இருக்கும். ஏன்னா நம்ம இப்போ உங்களுடைய ஹோம் டைரக்டரி சேஞ்ச் பண்ணிட்டோம். என்ன ஹோம் டைரக்டரி பார்த்தீங்கன்னா SFTP யூசர் 1 ஹோம். இந்த லொக்கேஷனில் தான் அவங்களுடைய ஃபைல்ஸ் எல்லாமே இருக்கும். இனிமேல் என்னென்ன ஃபைல்ஸ் அவங்க அப்லோட் பண்ணுறாங்க டவுன்லோட் பண்ணுறாங்க எல்லா ஃபைல்ஸுமே வந்து இந்த லொக்கேஷன் தான். ஏன்னா இதுதான் அவங்களுடைய பெர்மனெண்ட் ஹோம் டைரக்டரி. இந்த நம்ம ஒரு நார்மலாக இருக்கும் இல்லையா CD/home/SFTP யூசர் 1 அந்த இனிமேல் அவங்களுக்கு ஹோம் டைரக்டரி கிடையாது. இப்போ நம்ம WinACPலையும் செக் பண்ணிடலாம். இந்த செஷனை டிஸ்கனெக்ட் பண்ணிட்டு திரும்பி பண்ணுறேன். டிஸ்கனெக்ட். நியூ செஷன் 192.168.19.7 SFTP யூசர் 1 அவங்களுடைய பாஸ்வேர்டு அடிச்சிட்டேன். இப்போ லாகின் பண்ணுறேன். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ரீஃப்ரெஷ் கொடுக்குறேன். நம்ம ஃபைல் 1 ஃபைல் 2 வந்து நம்ம லோக்கல் ஹோஸ்ட் அதாவது நோடு 1லேருந்து அப்லோட் பண்ணோம். அதே மாதிரி டேட்டா 1 டேட்டா 2 டேட்டா 3 வந்து நோடு 1ல் உள்ள அப்லோட் பண்ணோம். சப்போஸ் இப்போ இவங்க பாருங்கள் இனிமேல் அந்த ரூட் வராது. மீதி ரூட்டை கிளிக் பண்ணிங்கன்னா என்னெல்லாம் வந்துச்சு பார்த்தீங்கன்னா /boot வந்துச்சு /etc/var/opt எல்லாமே வந்துச்சு. இனிமேல் எதுவுமே வராது. ஏன்னா நம்ம அவங்களுக்கு CH ரூட்டு வந்து செக் பண்ணியாச்சு. இப்போது அவங்களுடைய ஹோம் டைரக்டரிக்குள்ளே மட்டும்தான் போக முடியும். அவங்களால வேறு எந்த லொக்கேஷனும் போக முடியாது. இப்போ அதேமாதிரி இவங்க எதுவும் ஃபைல்ஸ் டவுன்லோட் பண்ண நினச்சிட்டாங்கன்னா டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் நம்ம server.exe ஃபைல் நம்ம மூவ் பண்ணிட்டோம். வேறு ஏதாவது ஒரு டேரக்டரி இருக்குன்னு நம்ம இந்த டேரக்டரியை வேணும்னு நினச்சாலும் பார்த்துக்கலாம். இப்போ நான் ரீநேம் கொடுக்குறேன். win_dataன்னு வச்சுருக்கேன். இந்த வேணும்னு வச்சுட்டாங்கன்னா அது கிளிக் அப்படி அப்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி தான் நம்ம இப்போ இந்த ஃபைல்ஸ்லாம் எங்கே இருக்குன்னு பாருங்கள். ls-l server detail.txt win_data. இப்போ வந்து நம்ம ஒரே ஒரு யூசர் மட்டும் கிரியேட் பண்ணியிருக்கோம். இப்போ இதில் ஒன்று செக் பண்ணலாம். இவ்வளோ நேரம் நம்ம SFTP பார்த்தோம். இனிமேல் இந்த யூசர்னால SSH பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பண்ண முடியாது. ஏன்னா நம்ம இவங்களுக்கு SFTP-காண்டியே நம்ம கிரியேட் பண்ண யூசர். இவங்க சர்வரில் லாகின் பண்ண அவசியம் கிடையாது. இவங்க வந்து ஃபைலை டவுன்லோட் பண்ணலாம் தான் பண்ணிக்கலாம், அப்லோட் பண்ணலாம் தான் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் SSH SFTP யூசர் 1 at 192.168.19.7 ரன் ஆகாது. இப்போ ஒரு யூசர் மட்டும் நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். இப்போது இன்னும் ஒரு யூசர் கிரியேட் பண்ணி அந்த யூசருக்கு செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ பாருங்கள் சர்வரில் லாகின் பண்ணியிருக்கேன். யூசர் ஆட் SFTP யூசர் 2 பாஸ்வேர்ட் SFTP யூசர் 2. ஓகே, நம்ம பாஸ்வேர்ட் செட் பண்ணியாச்சு. இப்போது நோட் 1லேருந்து ட்ரை பண்ணுறேன். SSH SFTP யூசர் 2 @192.168.19.7. இப்போ யூசர் 2க்குள்ள பாஸ்வேர்ட் அடிச்சிட்டேன். pwd ls-l. ஸோ நம்ம அந்த யூசர்னால லாகின் பண்ண முடிஞ்சு. mkdir SFTP யூசர் 2_data ஒரு டைரக்டரி நம்ம கிரியேட் பண்ணுறோம். ls-l கொடுத்து பாருங்கள். CD/home SFTP யூசர் 2 ls-l SFTP யூசர் 2_data நம்ம கிரியேட் பண்ண ஃபைல் வந்துட்டு SSH மூலமாக. இப்போ இந்த யூசர் வந்து நம்ம வந்து SFTP மூலமாக லாகின் பண்ண போகிறேன். லாக் அவுட் பண்ணிக்கலாம். SFTP யூசர் 2 at 192.168.19.7. இப்போ
இப்போ என்னன்னா PWD பாருங்க /home தான் இருக்கும். ஏன்னா நம்ம கான்ஃபிகரேஷன் பண்ணிட்டோம். இனிமேல் எந்த யூசர் SFTP மூலம் பண்ணாலும் அவங்களுடைய ஹோம் டைரக்டரி வந்து /home தான் இருக்கும். mkdir SFTP user 2_pk1 permission denied. இப்போ அவங்க வந்து மாறலாம் இருந்தா அவங்களுடைய ஹோம் டைரக்டரிக்கு போகணும். home SFTP user 2 இங்க போய் அவங்க டைரக்டரி கிரியேட் பண்ணிக்கலாம். ls-l பாருங்க. ஏன்னா இந்த ஹோம் டைரக்டரி வந்து SFTP நம்ம கான்ஃபிகர் பண்ணா எந்த யூசரை SFTP மூலமா பண்ணாலும் அவங்க வந்து இந்த டிஃபால்ட் ஹோமுக்கு தான் போவாங்க. இப்போ இந்த யூசரை நம்ம வந்து SFTP-ல ஆட் பண்ணல, அந்த குரூப்ல ஆட் பண்ணல. அதனால இவங்க வந்து ஃபில் பெர்மிஷன்ஸ் உண்டு. இப்போ பாருங்க /etc ls-l பாருங்க. ஆனா நமக்கு SFTP யூசர் வந்து 2 வந்து ஒரு நார்மல் SSH பண்ணக்கூடிய இடத்துல நம்ம கிரியேட் பண்ணிருக்கோம். இந்த யூசரை ஸ்பெசிஃபிக்கா SFTP-க்கு இன்னும் மாத்தல. அதனால இந்த யூசர்னால SSH பண்ண முடியும். SFTP சர்வர்ல மூலமா நம்மளுடைய சர்வர் லொகேஷன்ல எங்கெல்லாம் போய்க்கலாம். அவங்க வந்து SSH-ல என்னெல்லாம் பண்றாங்களோ அது எல்லாமே SFTP மூலமா பண்ணிக்கலாம். இப்போ நான் இதை பை கொடுத்து இழந்துக்கலாம். இப்போ இந்த யூசரையுமே SFTP2 யூசரையுமே நம்ம வந்து ஸ்பெசிஃபிக்கா SFTP காண்டி பண்ணணும்னு நினைச்சா பண்ணிக்கலாம். அதுக்கு என்னன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் mkdir-p/SFTP. ஏன்னா SFTP தான் நம்மளுடைய அவங்களுடைய லொகேஷன் சொல்லியிருக்கோம். SFTP user 2/home ஒரு டைரக்டரி கிரியேட் பண்ணுங்க. chown SFTP user 2 அவங்க ஓனர்ஷிப் மாத்துங்க. குரூப் வந்து SFTP users /SFTP user 2/home. இப்போ நம்ம வந்து டைரக்டரி கிரியேட் பண்ணிட்டோம். அந்த டைரக்டரிக்கு வந்து ஓனர்ஷிப்பும் சேஞ்ச் பண்ணிட்டோம். ஓனர் பார்த்தீங்கன்னா SFTP user 2, குரூப் பார்த்தீங்கன்னா SFTP users. எதுனா இது அவங்களுடைய ஹோம் டைரக்டரியாக மாறிட்டு இனிமேல் நம்ம இப்போ வந்து சர்வீஸில் போய் எதுவும் ஆட் பண்ணணுமா பார்த்தீங்கன்னா அந்த கான்ஃபிகரேஷன் ஃபைல எதுவும் ஆட் பண்ண அவசியம் கிடையாது. சர்வீஸை ரீஸ்டார்ட் பண்ண அவசியம் கிடையாது. ஏன்னா இந்த டைரக்டரியும் இந்த பெர்மிஷனும் செட் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக இந்த நம்ம ஏன்னா ஏற்கனவே ஆல்ரெடி நம்ம வந்து SFTP/SFTP-ல உள்ள எல்லா யூசருக்குமே இதுதான் அவங்களுடைய ஹோம் டைரக்டரி நம்ம செட் பண்ணியிருக்கோம். அதனால் இப்போ யூசர் 1 வந்தாங்கன்னா அவங்க SFTP யூசர் 1-உடைய ஹோம் டைரக்டரி பார்த்தீங்கன்னா இதுதான் இதுதான் SFTP/home. அதே மாதிரி SFTP user 2/home புதுசாக நம்ம வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம். இந்த யூசர் ஒன்றும் லாகின் பண்ணலை, எந்த ஃபைலும் அப்லோட் பண்ணல. அதனால் டைரக்டரி வந்து எம்டியாக இருக்குது. ls-ld கொடுத்து செக் பண்ணி பாருங்கள். யூசர் 1-உடைய ஹோம் டைரக்டரி பார்த்தீங்கன்னா யூசர் 1-ஆக இருப்பாங்க, SFTP யூசர் 1. அதேமாதிரி SFTP யூசருடைய ஹோம் டைரக்டரியோட பெர்மிஷனை பாருங்கள், SFTP யூசர் 2-ஆக இருப்பாங்க. நம்ம டைரக்டரி கிரியேட் பண்ணியாச்சு, பெர்மிஷனை சேஞ்ச் பண்ணியாச்சு, பெர்மிஷனாக ஓனர்ஷிப்பை சேஞ்ச் பண்ணியாச்சு, ஓனர்ஷிப் அண்ட் குரூப். இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா குரூப்பில் ஆட் பண்ணணும். யூசர் mod -g SFTP users SFTP user 2. அதுக்கு முன்னுக்குட்டி பாருங்க ஒரே ஒரு யூசர் மட்டும் தான் இருப்பாங்க. கிரேட் SFTP user போட்டு /etc group. SFTP அந்த குரூப்ல யூசர் 1 மட்டும் தான் இருக்காங்க, SFTP யூசர் 1 மட்டும் தான் இருக்காங்க. இப்போ நம்ம வந்து யூசர் 2 ஆட் பண்ணிட்டோம்னா அவங்களால மேலே எதுவும் பண்ண முடியாது. இப்போ பாருங்க நோட்ல செக் பண்ணி பார்க்கலாம். SSH SFTP user 2 at 192.168.19.7 PWD அவங்களுடைய பாத்தில் தான் இருக்காங்க, ஹோம் டைரக்டரியில் தான் இருக்காங்க. ls-l கொடுத்து பாருங்க. இனிமேல் இந்த யூசர் வந்து SFTP யூசராக மட்டும் தான் ஃபங்க்ஷன் ஆகணும், SSH எதுவும் பண்ணக்கூடாது அப்படின்னு நினச்சிட்டிங்கன்னா ஒன்றுமே இல்லை. நம்ம ஏற்கனவே டைரக்டரி கிரியேட் பண்ணிட்டோம், அதுக்கு பெர்மிஷன் சேஞ்ச் பண்ணியாச்சு. இப்போ குரூப்லேயும் ஆட் பண்ணிடணும். யூசர் mod -g SFTP users SFTP user 2. இப்போ செக் பண்ணி பாருங்க. SFTP users அந்த இதில் பார்த்துட்டிங்கன்னா SFTP 1 இருக்காங்க, SFTP user 2 இருக்காங்க. இப்போது திரும்பியும் இப்போ லாக் அவுட் பண்ணிக்கலாம். இப்போ லாகின் பண்ணி பாருங்க.
லாகின் பண்ண முடியாது. இதுக்கு முன்னக்கூட்டி குரூப்பில் ஆட் பண்ணதுக்கு முன்னக்கூட்டி அவங்களால அக்சஸ் பண்ண முடிஞ்சு. ஆனால் இப்போ இனிமேல் SSH பண்ண முடியாது. இனிமேல் இந்த யூசர் வந்து SFTP கேண்டி தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். SFTP user 2 at நம்ம சர்வர் நேம் கூட யூஸ் பண்ணிக்கலாம். server.example.com ஃபர்ஸ்ட் டைம் பண்ணுறதுனால எஸ் கேட்கணும் கொடுக்குதாச்சு. SFTPக்குள்ள பாஸ்வேர்டு கொடுத்தாச்சு. PWD பாருங்கள் அவங்களுடைய ஹோம் டைரக்டரி. இதுக்கப்புறம் இந்த லொக்கேஷனில் அவங்களால டைரக்டரி கிரியேட் பண்ண முடியும். பார்த்தீங்கன்னா SFTP user 2 underscore data LSIFNL இதுவில் அந்த லொக்கேஷனில் இப்போ பாருங்கள் சர்வரில் திரும்பி செக் பண்ணி பார்க்கலாம். LSIFNL/SFTP SFTP user 2 home நம்ம கிரியேட் பண்ணக்கூடிய டேட்டா வந்துட்டு இப்போ அதே மாதிரி இன்னொரு கிரியேட் பண்ணலாம். டேட்டா 1 LSIFNL. இப்போ இந்த யூசருக்கு நம்ம வந்து CH ரூட் செட் பண்ணியாச்சுன்னு சொன்னோம். இப்போ பாருங்க /etc லொகேஷனில் போக முடியாது. அதேமாதிரி வேர் லொகேஷன்லையும் போக முடியாது. அப்புறம் ஒரு 2 யூசர் கிரியேட் பண்ணிட்டு பார்த்தோம். அதேமாதிரி இந்த யூசரை WinSCP மூலமாக லாகின் பண்ணிக்கலாம். அதுக்கு SFTP போய்க்கோங்க, சர்வர் நேம் கொடுத்துக்கோங்க 192.168.19.7. நான் IP அட்ரஸ் கொடுத்துருக்கேன். SFTP user 2 அவ்வளோதான். அவங்களுடைய நம்ம ரூட் லாக் போட்டு வச்சாச்சு. இனிமேல் அவங்களால எதுவும் பண்ண முடியாது. நம்ம அப்லோட் பண்ணலாம் தான் அந்த லொக்கேஷனில் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம SFTP சர்வர் லொக்கேஷனில் தான் பண்ணியிருக்கோம். அதெல்லாம் இப்போ பாருங்க ஆர் கொடுக்குறேன், கேபிட்டல் ஆர். ஸோ நம்ம SFTP user 2 underscore டேட்டாவில் டேட்டா 1 சர்வர் டீட்டெயில் நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். வந்துட்டு இப்போ இதை வந்து எக்ஸிட் கொடுத்து வெளியே வந்துக்கலாம். ஸோ நம்ம SFTP சர்வர்னா என்னென்னு பார்த்துட்டோம். SFTP சர்வர்னா ஒன்றும் இல்லை, செக்யூர் செல்ஃப் ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரோட்டோக்கால். ஒரு சர்வரில் ஒரு SFTP யூசர் கிரியேட் பண்ணிவிட்டு அந்த யூசரை நம்ம வந்து கிளைண்ட்டுக்கு ஷேர் பண்ணிட்டோம்னா, எண்ட் யூசர் ஷேர் பண்ணிட்டோம்னா அவங்களால அந்த சர்வரில் இனிமேல் லாகின் பண்ண முடியாது. பட் அவங்க என்ன பண்ணலாம்னா அவங்களுடைய ஃபைல்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா அப்லோட் பண்ணிக்கலாம், டவுன்லோட் பண்ணிக்கலாம் சர்வர்லேருந்து.